தான் எனக்கு உயிர் வந்திருக்கு தெரியுமா? எனக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் அன்பு அடையாளமா உருவானதை நினைச்சு எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கு. எனக்கு தெரியும் உன் பொண்ணா நான் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழ போறேன். அம்மா, உன் வயிற்றுல இப்ப பெண் குழந்தை இருக்குன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கியாம்மா? பொண்ணா இருந்தா என்னம்மா, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். அழாதம்மா. நீயும் அப்பாவும் எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க? அப்பாவை அடிக்க வேணான்னு சொல்லுமா. அப்பாவை நடிச்சா வயிற்றுக்குள்ள இருக்கிற எனக்கும் அடி விழுதுமா. நீ இப்ப டாக்டர் கிட்ட வந்திருக்க எதுக்குமா? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன நடக்குதுமா? நான் இருக்கிற இடத்துக்கு புதுசா ஒரு பொருள் வருது. என்னம்மா அது? அது புதுசா செஞ்ச பொம்மையாமா? அம்மா, அந்த பொம்மை என்ன நோக்கி வேகமா வருதுமா. அம்மா, அதை நிறுத்துமா. அது என்னோட கையா. ஐயோ ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. அம்மா, குத்த வேணான்னு சொல்லுங்கம்மா. என்ன காப்பாத்துங்கம்மா. நான் சின்ன குழந்தை இல்லையாம்மா? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியும் இல்லம்மா? அது என் காலு. அவங்கள ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லுமா. இனிமே என் காலால அவன் வயிற்ற எட்டி வைக்க மாட்டேம்மா. அவங்கள நிறுத்த சொல்லுமா. அவங்களும் மனுஷங்க தானம்மா. என்ன இப்படி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படிம்மா மனசு வருது? அம்மா, 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 என்னை எப்படியாவது காப்பாத்துமா. அம்மா. பெண் சிசு கொலை சரியா தவறா? நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து பெண் சிசு கொலையை தடுப்போம். நாங்கள் இப்படத்தை வியாபார ரீதியாக மட்டும் பார்க்காமல் சமுதாய சிந்தனையாளராக இருப்பதால் நாங்கள் இப்படத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இப்படத்தை பார்த்த பின் உங்களுக்குள் ஒரு மனமாற்றம் ஏற்படும் என்று நம்புகிறோம். இப்படிக்கு சமுதாயத்தை நேசிக்கும் தயாரிப்பாளர் டி. வெங்கடேஷ். அம்மா அம்மா ஐடிவிக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ண. ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிட போகுது. ஏம்மா கௌரி, நீயே பாத்துட்டு இருக்கல, அம்மா எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க. லைன் கிடைக்க வேண்டாமா? நீ எப்பவுமே இப்படிதான். ச்சே. இங்க குடுமா. இந்தா. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னம்மா லைன் கிடைச்சதா? ஷூ, ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் பேசாம இருங்க. டில்ட் அப். அப்படிதான். ரவி, ஃபர்ஸ்ட் ஷாட் அங்க இருந்து பேன் பண்ணு. ஓகே ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரிண்ணே. ஓகே, ஆல் crew get ready. கேமரா 3 கொஞ்சம் லைட்டா லெஃப்ட்டுக்கு பேன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். அப்பர்ணா, how many artists more? Just one more. பிரியா, get ready. All set. Okay. Welcome back to the most spectacular unit, ITV reality show, The Golden Crown. உங்க அறிவை வெளிப்படுத்துற இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபைனல் ரவுண்ட்
ஃபைனல்ல யங் என்ஜினியர் மிஸ்டர் ராமகிருஷ்ணனுக்கோ எனக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது. ஹலோ மிஸ்டர் ராம். ஹலோ மேம். இன்னும் 2 क्वेश्चन தான் இருக்கு. இந்த ஃபைனல்ல நீங்க வின் பண்ண. ஆர் யூ ரெடி? எஸ் மேம், ஐ அம் ரெடி. இந்த ஷோவோட ஹிஸ்டரியில முதல் முறையா பல லட்சம் மதிப்புள்ள இந்த ஸ்வர்ண கிரீடத்தை அடைய போற மிஸ்டர் ராமகிருஷ்ணன். ராம், இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வெல்கம் டு தி ஐடிவி கோல்டன் கிரவுன். யார் பேசுறது? ஹாய் லேகா அக்கா, என்னோட பேர் கௌரி. ஹாய் கௌரி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் அக்கா. கௌரி, டிவி வால்யூமை கொஞ்சம் குறைக்கிறியாமா? ஓகே, இப்போ நீ உன்னோட கேள்வியை கேளு. 987 into 798 plus 679 minus 879 divided by 97. இந்த டோட்டலோட ஸ்கொயர் ரூட் என்னது? 90.098, right? Oh, exactly. You are a human computer. Thank you, Gauri. Thanks for calling. ராமகிருஷ்ணன், எஸ் மேம். 50 லட்சம் மதிப்புள்ள இந்த ஸ்வர்ண கிரீடத்துக்கும் ராமுக்கும் இடையில நானும் 2 questions மட்டும்தான். ஆனா நீங்க என்ன தோக்கடிக்கணும். எஸ் மேம். Now let's start the final game. கேளுங்க. ஒருத்தன் ஒரு இடத்துல 10 மீட்டர் ஆழத்துல ஒரு குழியை தோண்டினான். அப்போ அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு காயின் 1 செகண்ட்ல குழியோட ஆழத்துல விழுந்துச்சு. அந்த காயினை எடுக்கிறப்போ ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அவன் அப்போ திரும்பி பார்த்தான். அங்க ஒரு கரடி இருந்தது. அதோட கலர் என்னவா இருக்கும்? 10 மீட்டர் ஆழம், ஒரு காயின், 1 செகண்ட், கரடி. இதான் உங்க கேள்வி? எஸ். சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் per second square. அந்த தூரத்தை 1 செகண்ட்ல வேகமா கடக்கிறது துருவ பிரதேசங்கள்ல தான். துருவ பிரதேசங்கள்ல கரடிகள் வெள்ளை நிறத்துல தானே இருக்கும் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். So the answer is white bear. Brilliant. Next question. ஒரு எக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர்ல இருக்க ஒரு ஊர் எது? எக்ஸ் மினிஸ்டர் பேர்ல இருக்கிற ஒரு ஊரு. ஏசியா? நோ. யூரோப்? நோ. யூரோப் இல்லைனா அப்புறம் You're the winner. Congratulations. Thank you. He is the first winner of Golden Crown. Give him a big hand. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்துல நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். பர்சனலா எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கோல்டன் கிரவுன்ல இருந்து நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்க போறேன். 2 months பிரேக். ஆனா உங்களுக்கு ரொம்ப விருப்பமான இந்த ப்ரோக்ராம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு எப்பவும் ஃபேவரட்டான இந்த சேனல்ல தொடர்ந்து ஒளிபரப்பாகும். எனக்கு பதிலா I am introducing an intelligent man, Mr. Surya Kiran. Mr. Surya Kiran, join with us for the show. Thanks. Thanks a lot for your tremendous support. See you soon. Till then, this is Lekha signing off. Seychelles. That was the right answer. இந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த ராமகிருஷ்ணன் கிட்ட நான் தோத்து போயிட்டேன். லேகா, we were badly in need of a winner. அதுக்கு தான் நீ போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. முக்கியமா இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஆகணும்னா நீ இருந்தா தான் அது நடக்கணும். உனக்கே நல்லா தெரியும். இந்த ப்ரோக்ராமை இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்றதுன்ற டென்ஷன்ல இருக்க. Just for 2 months. Moreover, Surya Kiran is the best choice. No, it's not possible. உன்கிட்ட இருக்கிற charm, presentation, skills, you know, it's a game of intelligence. Hey. வேற யாருக்கும் வராது. No, Sanjay, never. And I'm sure that. Careful. இத்தனை நாளா இது இங்க இல்லையே. இது புது ஃபர்னிச்சர்.
Some interior work is going on. ரியலி? இதெல்லாம் மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? கரெக்ட் டேட் எதுவும் சொல்லல. அவங்க கூப்பிடும்போது நான் போகணும். அதனால தான் இப்படி பிரேக் எடுத்துக்கிறேன். I know. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தானே. முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணோம், ஃபெயில் ஆயிடுச்சு. இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். I have strong hope. லேக்கா வீடு வந்துருச்சு. So fast. லேக்கா லிஃப்ட் வரைக்கும் வரட்டுமா? Shall I help you? No thanks. எப்பவும் போற வழி தானே. I'm quite familiar. Good night, take care. Good night. ஹாப்பி தீபாவளி லேக்கா. Happy Diwali. ஏய் ரொம்ப தான் உங்க குறும்புத்தனம் அதிகமாயிருச்சு. எப்ப பாரு இதே வேலையா போச்சு. என்னம்மா பயந்துட்டியா? ஐயோ இல்லைண்ணா, குழந்தைங்க தானே, அவங்கள திட்டாதீங்க. இன்னைக்கு டிவியில உன்னுடைய ப்ரோக்ராம் பார்த்தேன். உன்னை அந்த பையன் தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏதாவது ஒரு நேரத்துல தோத்து தானே ஆகணும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல எல்லாரும் தோத்துதாம்மா ஆகணும். சொல்ல மறந்துட்டேன், உங்க அக்கா மத்தியானம் வந்திருந்தாங்க. ஆ, அக்கா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அக்கா சொல்லித்தான் எனக்கு தெரியும். நாளைக்கு உனக்கு ஆபரேஷன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியா? ஐயோ அண்ணா, நாளைக்கு எனக்கு ஆபரேஷன்ங்கிறதே அக்கா சொல்லி தான் தெரியும். அப்புறம் தான் அக்கா கிட்ட சொன்னேன் நான் இங்க வந்துடுறேன்னு. உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தைரியமா இரு. வரேன்னு. ஹாய் லேக்கா. ஹாய் ரியா. ஊர்ல இருந்து என்னோட பிரதர் வந்திருக்காரு. ஓ ஹாய் அனில். நீங்களும் 7th floor தானே? ஆமா. பெரிய பெரிய நம்பர்லாம் ஈஸியா மல்டிப்ளை பண்றீங்க. ஸ்கொயர் ரூட்ஸும் கண்டுபிடிக்கிறீங்க. இதை என்னால நம்பவே முடியல. ரியலி? சின்ன வயசுல இருந்தே எனக்கு நம்பர்ஸ் மேல ஒரு தனி கிரேஸ் இருந்தது. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஃப்ளோர் வந்துருச்சு. குட் நைட் லேக்கா. குட் நைட். குட் நைட். குட் நைட். அக்கா. லேக்கா வா, பாத்து வா. மாமா எங்க? இன்னும் வரலையா? என்ன லேக்கா இப்படி கேக்குற? உங்க மாமா பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அவரு எப்பவுமே சோ பிஸி 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 பிஸி. போன மாசம்தான் ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், துபாய் 4 பிசினஸ் ட்ரிப்ஸ். ஏஷியா, மிடில் ஈஸ்ட்னு ஊர் சுத்துறவரு எனக்கு ஒரு gift கூட வாங்கிட்டு வரலையே. உங்க மாமா ஒண்ணும் அவ்வளவு மோசம் கிடையாது லேக்கா. பர்ஃப்யூம்ஸ், ஸ்வீட்ஸ், நீ சொன்ன ஸ்பெஷல் வைன், அப்புறம் நீ ஒரு பிராண்டட் சன்கிளாஸ் நேம் சொல்லியிருந்தாலே, ஜிவான்ஜி. எஸ் தட்ஸ் இட். அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரியலி? இனிமேதான் என் தங்கச்சிக்கு பிளாக் கிளாஸ் தேவைப்படாதுல்ல. என் செல்ல குட்டி தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆக போறாளே. முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும்க்கா, அப்பதான் எனக்கு நம்பிக்கையே வரும். இல்ல லேக்கா, ஐ அம் ஷூர். நான் எல்லா கடவுள்கிட்டயும் நல்லா வேண்டிட்டு இருக்கேன். நிச்சயமா நல்லது நடக்கும். உனக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சிடும் லேக்கா. என்னக்கா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? இந்த மாதிரி தீபாவளி நாள்ல தானே. ஐயோ அக்கா, மூட் அப்செட் பண்ணாத. இந்த மாதிரி சென்டிமெண்ட், தீபாவளி, ஆக்சிடென்ட், ஐ அம் ட்ரைங் டு ஃபர்கெட் இட் கா. ஆனா என்னால மறக்க முடியலையே. மறந்துதான் ஆகணும். லேக்கா, அது ஒரு பழைய கதைக்கா. அன்னைக்கு நம்ம பட்டாசு வெடிச்சு தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடினோம். நீங்க ஒரு பட்டாசை கொளுத்தி என் கையில கொடுத்தீங்க. அதை நான் தூக்கி போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது என் கண்ணில் பட்டுடுச்சு. வாட் ஹேப்பன்? ஐ லாஸ்ட் மை ஐஸ். நீ எவ்வளவு சிம்பிளா அதை சொல்ற.
ஐயோ அக்கா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத மறந்துருங்க. மறக்கணுமா? நீயும் நானும் இந்த உலகத்தை எவ்வளவு சந்தோஷமா பார்த்தோம். திடீர்னு ஒரு நாள் பொண்ணு மட்டும் இருட்டுல தள்ளிட்டு நான் வெளிச்சத்துல இருக்கேன். அதுவும் 20 long years. அந்த கில்ட்டி ஃபீலிங் இப்பவும் என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. யார் இது? ஹலோ லேகா அக்கா, ஐம் மாதுரி. ஹாய் மாதுரி. டிவில பாக்குற மாதிரியே இருக்கீங்க. நான் உங்க பிக் ஃபேன். தேங்க் யூ. நான் இங்க இருக்கேன்னு யார் உன்கிட்ட சொன்னா? நான் வந்து பக்கத்து வார்டுல தான் இருக்கேன். நர்ஸ் ஆண்டி தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு. மாதுரி, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த பேர் பிடிக்கவே பிடிக்காது. பழைய பேரு. இந்த பேர்ல ஒரு சீக்ரெட் இருக்கே. என்ன சீக்ரெட்? என்னோட அப்பா மாதுரி தீக்ஷித்தோட பெரிய ஃபேன். அவங்களோட எல்லா சினிமா சீரிஸும் எங்க அப்பா கிட்ட இருக்கு. எங்க அம்மா கூட சண்டை போட்டு தான் எனக்கு இந்த பேர் வச்சாராம். வெரி நைஸ் டு டாக் டு யூ மாதுரி. நான் அப்புறமா வரேன்க்கா. பை. பாய். லேகா, டாக்டர் வந்துட்டாரு. ஹாய் Hi. Hello Lekha, how are you? குட் டாக்டர். Now we are going to remove your eye shell. Okay? Oh, easy, easy. Sometimes it may be little painful. Okay. Sorry. Now, slowly open your eyes. Come on, try. Come on, you can. Yes. Try to open little more. Lightly, just like that. Tell me, இப்போ உனக்கு என்ன தெரியுது? ஏதோ மங்களா தெரியுது. Look at my hand. Here. Look here. Look my fingers. Okay? Tell me, how many fingers? Tell me. Can you see my fingers? லைட்டா தான் தெரியுது. கிளியரா எனக்கு தெரியல. 4. Yes, that's good. Very good. Lekha, எஸ் டாக்டர். can you touch my hand? Just try. Come on. Yes. Nice. Okay. லேகா, என்ன உன்னால பார்க்க முடியுதா? ஆரம்பத்துல விஷன்ஸ் கொஞ்சம் பிளட்டா இருக்கும், but now she can see the new world. தேங்க்ஸ் a lot டாக்டர். Welcome.
சில பேஷண்ட்ஸ் இம்மிடியேட்டா ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஆனா சில பேஷண்ட்ஸ்க்கு இட் வில் டேக் சம் டைம். கண்களுக்கும் நம்ம பிரெயினுக்கும் உள்ள ஒரு கோஆர்டினேஷன், அதுதான் ஒரு கிளியர் விஷனுக்கான லீடா இருக்கும். ஓகே, என்னம்மா வெளிச்சத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணு கூசும். சன்கிளாஸ் போட்டா சரியா போயிடும். அவங்களுக்கு கண்ணுல தண்ணி வந்தாலோ இல்ல கண்ணு எரிச்சலா இருந்தாலோ கொஞ்ச நேரம் கண்ணு மூடி படுத்தா சரியா போயிடும். ஓகே. லேகா, என்ன உன்னால நல்லா பார்க்க முடியுதாம்மா? பார்க்க முடியுதுக்கா, பார்க்க முடியுது. ஆனா அவ்வளோ கிளியரா இல்ல. கடவுளே, I'm so happy now. என்னுடைய 20 வருஷ வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஹாய் லேகாக்கா, உங்களால என்ன பார்க்க முடியுதா? எதுக்காக நீ இப்ப ஸ்கார்ஃப் கட்டியிருக்க? அப்ப லேகாக்காக்கு என்ன பார்க்க முடியுது. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்க. அது பெரிய ஒரு குளோபா என் தலைக்குள்ள இருக்கு. குளோபா? டாக்டர் அங்கிள் சொன்னாரு, முதல்ல அது ரொம்ப சின்ன ஸ்மால் குளோபா இருந்துச்சு. அது இப்ப grow ஆயிட்டு இருக்கு, பிக் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் வாண்ட் டு ரிமூவ் இட். மாதிரி நீங்க என்ன பண்ற? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ராத்திரியில வெளியில வரக்கூடாதுன்னு. முதல்ல ரூமுக்கு போ. பை லேகாக்கா, see you later.
சிஸ்டர் இது முடிஞ்சதும் ஐசி வார்டில் 2 பெட் ரெடி பண்ணணும். பாவம் அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல. நீ சொல்றது உண்மைதான். ஒரு வாரமா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்க தலையெழுத்து அவ்வளோதான். சரி வேலையை பாரு, மாசம் பேசிட்டு நிற்காதீங்க. பாட்டிமா எங்க? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாடியை இப்பதான் கொண்டு போனாங்க. டாக்டர், எனக்கு மற்றவங்கள மாதிரி ஐ மீன் உங்களை மாதிரி எல்லாத்தையும் பார்க்க எப்போ தெளிவான பார்வை வரும்? ஸ்லோலி பட் வெரி சூன். ஒவ்வொரு கார்னியா பேஷண்ட்ஸும் இந்த உலகத்தை முதல் முறையா பார்க்கும்போது 100% ஒரு தெளிவான விஷயத்தை பார்ப்பாங்க. உங்களோட பாடி டிஷ்யூஸும் புது கார்னியோ மெட்ஸும் அடாப்ட் ஆகும்போது யூ கேன் ஆல்மோஸ்ட் see. பட் எப்போ எனக்கு பர்ஃபெக்ட் விஷன் கிடைக்கும்? பர்ஃபெக்ட் விஷன்னா பரிபூர்ண நிவர்த்தின்னு எதுவுமே கிடையாது. And now you need to undergo for a training program. ட்ரைனிங் ப்ரோக்ராமா? அது என்ன? நீங்க பார்க்காத உலகத்தை விட ரொம்பவே ஆபத்தானது நீங்க பார்க்க போற உலகம். டாக்டர் அலெக்ஸ் தாமஸ் will help you and guide you. He is our specialist trainer. கண்ணாடியை பார்த்து உன்னோட 20 வருஷ ஆசையும் தீர்த்துக்கிறியா லேக்கா? நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீங்க தானா? எதுக்கு நீங்க எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நாளைக்கே டாக்டர் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. எனக்கும் தெரியும். வர வழியில தான் நர்ஸுன்னு சொன்னாங்க. அக்கா, போறதுக்கு முன்னாடி நான் மாதிரியை பார்க்கணும். பார்க்கலாம். அந்த பால் எங்க போடுற? ஹாய் மாதிரி, how are you? I'm doing well, அக்கா. மாதிரி, நாளைக்கு காலையில நான் வீட்டுக்கு போயிடுவேன். அது சொல்ல தான் வந்தேன். I miss a good company. அக்கா, wait a second. ரொம்ப ஸ்மார்ட்டான குழந்தை இல்ல? பிரெயின் டியூமரா? பாவம். மாதிரிக்கு அது தெரியாது. அதான் வருத்தமான விஷயம். எனக்கு போடுறா. ஹாய்க்கா. ஹாய். ஹாய், நான் லேக்காவோட சிஸ்டர் சித்ரா. எனக்கு தெரியும். எப்பவுமே இவ அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா. இவ அவங்களோட பிக் ஃபேன். அக்கா, கொஞ்சம் எழுதுறீங்களா? மம்மி, take a snap. ஓகேமா. இருபது வருஷங்களுக்கு அப்புறம் நீ உலகத்தை பாக்குற. எல்லாம் ரொம்ப புதுசா தெரியுதுல்ல? ஆமாக்கா, ஆனா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. பட் ஐ எம் என்ஜாயிங் இட். ஏய், என்ன எதுவும் பேசாம வர? இப்ப என்னக்கா சொன்னீங்க? என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரியா இருக்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ளாட்டுக்கு போனதும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன அது? அத சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் எல்லாம் போயிடும்ல. யூ ஜஸ்ட் கம் அண்ட் see. அக்கா, கீ கொடுங்க. உள்ள போமா. Welcome back, Miss Lekha.
லேகா என்ன தெரியுதா? 7B ஜான் தானே? பிரில்லியன்ட். ஹாய் லேகா. ஹாய் திவ்யா, யூ லுக் so cute. தேங்க்ஸ். ஹலோ லேகா, கேன் யூ ரெகக்னைஸ் மீ? வினீத், ஹே, நான் உன்னை இப்பதான் ஹலோ பார்த்தேன். லேக்கா, how are you? எப்படி இருக்க? ராமகிருஷ்ண அங்கிள். ஆஹா, நல்லா குடிச்சிருக்கீங்க போல. அதிகமா இல்ல, கொஞ்சம் தாம்மா. லேக்கா கண்டிப்பா என்ன நீ அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ரங்காண்ணா, கிரவுண்டு விலையெல்லாம் ஏறி போச்சுல, அதான் தலையில கிரவுண்டு வாங்கிட்டேன். என்ன யாருன்னு தெரியுதா லேக்கா? நான் தான் நான்சி 13D ல இருக்கேன். நம்ம நிறைய தடவை லிஃப்ட்ல பார்த்து பேசியிருக்கோம். ஹலோ சார், செக்யூரிட்டி. லேகா, என்னாச்சுமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அக்கா, எல்லாரையும் ஒரே நேரத்துல பார்த்தது எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. அதோட தலை வேற வலிக்குது. நாம நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போலாம். அங்க உனக்கு நிச்சயமா ரிலாக்ஸா இருக்கும் லேகா. சாகும்போது அப்பா அம்மா 2 பேருக்குமே உன்னை பத்தி தான் கவலை, உன் வாழ்க்கையை பத்தி. இப்ப அவங்க உயிரோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் இதெல்லாம், அவங்க மத்த போட்டோஸ் எல்லாம் என்னோட லேப்டாப்ல இருக்க. நான் உனக்கு அப்புறம் காட்டுறேன். மாமா எங்க? உன்னை வந்து பார்க்க கூட நேரம் இல்ல அவருக்கு. நீயே போய் பாரு. Yeah, I will definitely meet you tomorrow. Okay? Hello. இல்ல இல்ல பென்ஸ் இல்ல. ஆமா ஆமா, அது சொன்னதுதான். ஹலோ. ஆமா ஆமா, அது சொன்னதுதான். லேக்கா செல்லம். என்ன மாமா? What are you doing, my dear செல்லம்? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மாமா, மாமா, என்ன விடுங்க. எதுக்காக நீங்க அந்த மாதிரி? நோ நோ நோ, ஒத்துக்க முடியாது. ஆமா, பின்ன இல்ல இல்ல ஜி, நான் அப்புறம் பேசுறேன். Oh my dear sweet girl, you are absolutely all right and looking so smart. அப்போ
நீங்க தான் என் மாமா இல்ல? எஸ் டியர். So, I'm seeing my brother-in-law for the first time. எஸ், நந்தகோபால்ங்கிற நந்துவாகியன்னா உன்னோட மோஸ்ட் beloved brother-in-law. பார்க்க எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கீங்க. A young dynamic businessman. யங். எனக்கு ஆல்ரெடி 40 ஆயிடுச்சு இல்லடி? அக்கா, எனக்கு மாமாவோட நல்லா பழகுன மாதிரி இருக்கு. என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலையே? Not even once? செல்லக்குட்டி, I am really sorry for that. I was very busy here. ஆஹா, ஆனா ஒரு மாசத்துக்கு நோ பிசினஸ் நோ பிஸி. லேகாக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சது நாம செலிப்ரேட் பண்ணணும்ல? Why not? நாளைக்கு ஹவுஸ் போட்ல ஒரு outing. Then we go for a dinner, okay? Okay. Okay. Very good. நான் சஃபியா. என்ன உனக்கு தெரியல? நிஜமா தெரியலையா? சின்ன வயசுல நம்ம கூட விளையாட வருவாளே, கொஞ்சம் மாநிறமா நிறைய முடி கூட இருக்குமே, பேரு சஃபியா. அந்த பொண்ணு. ஓ, சஃபியாவா? நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவ ஜூன் மாசமே இறந்து போயிட்டா. +2 ரிசல்ட் வந்ததும் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதே இறந்து போயிட்டா. Oh my God. என்னாச்சு லேகா? ஒண்ணும் இல்ல. வாங்க. ஹலோ, ஐ அம் டாக்டர் அஜய். வாங்க வாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் மோகன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்க வர்றதா சொல்லியிருந்தாரு. ப்ளீஸ் டேக் யூர் சீட். யா, தேங்க் யூ. ரூட் கூட நான் மெயில் பண்ணியிருந்தேன். அதை பாத்தீங்களா நீங்க? அதனால தான் நான் கஷ்டமே இல்லாம அட்ரஸ் கண்டுபிடிச்சேன். உங்க நேட்டிவ் பிளேஸ் எது டாக்டர்? என்னோட நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூருங்க. ஓ, கோயம்புத்தூரா? சரி சரி. ஹாய் லேகா, ஐ அம் டாக்டர் அஜய். யுவர் ஷோ வாஸ் ஆசம். நான் உன்னுடைய ஃபாலோவர். தேங்க்ஸ். சரி, உட்காரு. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ஹவு டு யூ ஃபீல் நவ்? இட்ஸ் ஓகே, பட் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. ஐ மீன், ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட். இட்ஸ் ஓகே, இட் வில் டேக் டைம். எல்லாம் சரியாயிடும். தட்ஸ் வை ஐ அம் ஹியர் நவ். ராஜு, எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணு. சரிங்க சார். ஓகே, தேங்க் யூ ராஜு. காஃபி. தேங்க்ஸ். இதெல்லாம் எதுக்கு? குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாம் லேக்காவோட ட்ரைனிங்காக தான். ஓ, உனக்கு இது என்ன கலர்னு தெரியுதா? ஜஸ்ட் ட்ரை இட். இட் இஸ் ரெட். கிரேட், ஷீ இஸ் ரியலி குட். அது இருக்கட்டும், இங்க பக்கத்துல எங்கேயாவது வாட்டர் ஃபால்ஸ் இல்ல குளம் ஏதாவது இருக்கா? வாட்டர் ஃபால்ஸ் ஒண்ணும் இல்ல, ஆனா குளம் இருக்கு. ஓகே, சோ ஷால் வி கோ ஃபார் எ வாக்? லேகா, பார்வைங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷனல் ஃபீலிங் கூட. இந்த பியூட்டிஃபுல் க்ரீனரிஸ், பட்டாம்பூச்சிகள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய அழகான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு லேகா. கேர்ஃபுல். தேங்க் யூ டாக்டர். இந்த ட்ரைனிங் எனக்கு எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிஹேவியர், ஜஸ்டிஸ், பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் வேணும். அதுக்கு சிட்டி தான் கரெக்டாக இருக்கும். லேகா சிட்டில தனியா இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் இல்ல? உங்களுடைய எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் எனக்கு புரியுது. மோரோவர், லேகா ஒரு சாதாரண பொண்ணு இல்லை, அவளுக்கு நிறைய திறமை இருக்கு, ப்ரொஃபஷன் இருக்கு. அவ கரியரை ஸ்பாயில் பண்ணணுங்கிறது எங்களோட எண்ணம் இல்லை. ஆனா லேகா இன்னும் எவ்வளவோ விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. முன்ன இருந்த சிச்சுவேஷன் இப்போ அவளுக்கு இல்லைல்ல. ஷி நீட் ட்ரைனிங் அட்லீஸ்ட் ஃபார் 3 months. ஏனோ அதோடைய பார்ட் தான் இதெல்லாம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைக்கா, நான் தனியா இருப்பேன். நீ எப்படிமா சிட்டில போய் தனியா இருக்க முடியும்? டாக்டர், கொஞ்சம் நீங்களே அவகிட்ட சொல்லுங்களேன். மாமா, எப்படி இருந்தாலும் நான் எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். மோரோவர், ஐ ஃபீல் இட்ஸ் த்ரில்லிங். That's the spirit.
என்னாச்சு? ஏமா என்னமாச்சு? இதோ இந்த பொம்பளை என் கையை கீறிட்டா. ரத்தம் கூட வருது பாருங்க. ரத்தமா? எங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா. ஏமா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். இது அவங்க நகத்தால கீறினதுதான். அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். கூட யாரும் வரல போல இருக்கு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். வித்தியாசமாவே நடந்துக்கிறேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து ஓடி வந்துட்டா போல இருக்குப்பா. இல்லப்பா, இது போதை கேஸ். அதான் உளறிட்டே இருக்கா. டிரைவர் வண்டியை நிறுத்து. என்னம்மா, என்ன பிரச்சனை? இவ வாய்க்கு வந்தபடி பேசுறா. நான் இன்னமும் நகத்துல கீறி விட்டேனா? எனக்கு வேற வேலையே இல்லையா? அண்ணா சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என் கூட வந்த பொண்ணுதான். லேகா, லேகா எழுந்துருவா. இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? அண்ணா, இந்த விஷயத்த பெருசாக்காதீங்கண்ணா ப்ளீஸ். முதல்ல இந்த பொண்ணை மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துருங்க. சரி சரி, அதான் விடுங்க உங்களுக்கு விடுங்க. நல்லது. சரியா? ஓகே, கொஞ்சம் வழி விடுங்கண்ணா ப்ளீஸ். போ போ. பேக் நான் எடுத்துக்கிறேன். எங்கேருந்து வந்தாலோ இந்த பைத்தியக்காரி. அலெக்ஸ், நான் உண்மையதான் சொல்றேன். பார்க்க கொடூரமா இருந்த அந்த பொம்பளை என் கையை கீறிட்டா. பிளட் வருது பாருங்க. லட்டா எங்க? எனக்கு எதுவுமே தெரியலையே. அப்பப்போ ஸ்ட்ரேஞ்சா ஏதேதோ நடக்குது. நான் வீட்ல இருந்து உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் உனக்கு தெரியாம. So, you're always following me. ஹே, எப்பவுமே கிடையாது. whenever you need me, நான் அப்ப அங்க இருப்பேன். ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட. இனிமே என் உதவி உனக்கு தேவைப்படாது. ஆஹா, என்ன இப்படி சொல்றீங்க? இனிமேதான் உங்க உதவி எனக்கு அதிகமா தேவைப்பட போகுது. எதுக்கு? ஸ்டிக் இல்லாம தான் நடக்க ஆரம்பிச்சிட்டேல்ல. லேக்காம்மா, நீ கண்டிப்பா எனக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தே ஆகணும். ஷூர் ரங்கண்ணா. இந்த சண்டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே? ஓகேம்மா, போயிட்டோம்மா. குட் நைட். Did you see my ball? ஹாய் சஞ்சய். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் கால் பண்ணவே இல்லை. நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. கோல்டன் க்ரௌனை ஒன்று வச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன சந்தோஷம் தானே? வாவ், இட்ஸ் அமேசிங். தேங்க்ஸ். ஷோ ஃபார்மேட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. லைவுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ரிஹர்சலை பண்ணி பார்த்துடலாம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன்னால ஸ்டுடியோக்கு வர முடியுமா லேக்கா? Why not? Sure. Hello Miss Lekha. Once again welcome back to our ITV family. Thank you all. இனி வியூவர்ஸ் மறுபடியும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மிஸ் லேகா தருண் சைனிங் ஆஃப். நான் உன்னை கற்பனை பண்ணதை விட நீ ரொம்ப அழகா இருக்க அபர்ணா. தேங்க்ஸ். கம் ஆன். லேக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு பதிலா சூரிய கிரண் பண்ண பாதி எபிசோட்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, இட்ஸ் ஆல் யுவர் எஃபர்ட். லேக்கா, கம் ஆன். ரிஹர்சலுக்கு வந்திருக்க கண்டஸ்டன்ஸை பாரு. ஹாய், என் பேர் ஜெயா. ஹாய் லேகா, இங்க ஒரு நிமிஷம். ஓகே சார். ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே கைஸ், எல்லாரும் உட்காருங்க.
ராஜு கொஞ்சம் ரைட்ல வை. ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே லேகா, தேங்க் யூ. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. பிரியா அவரை லெஃப்ட் சைடுல உட்கார ஓ சொல்லு. நீ மறுபடியும் வந்துட்டியா? உன்னை யார் வர சொன்னாங்க? கமெண்ட் ஷாட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உன்னை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியாதா? சஞ்சய், இந்த லேடி யாரு? லேடியா? ஹாட் சைடுக்கு பின்னாடி. நோபடி இஸ் தேர். No, the checked one. Yeah. நான் அன்னைக்கு வரும்போது சொன்னேன்ல, ராஜா சொன்னதுனால தான் வந்தேன். என்னது? என்ன நான் கேக்குறேன்? லேகா, என்னாச்சு லேகா? வாட் ஹேப்பன்? அங்க என்னாச்சு? தெரியலையே. அங்க யாரோ அங்க அங்கயா? யாரு? பொம்பளையா? எங்க? வாட் ஆர் யூ டாக்கிங்? I want to go, Sanjay. I can't do it today. நான் போணும். Please, I can't do this. Try to understand, okay? ஏய், லேகா, ப்ளீஸ். லேகா, உன்னால கண்டிப்பா முடியும். லேகா, you can do it. லேகா. Sorry, Sanjay. என்னால முடியும்னு எனக்கு தோணல. லேகா, ப்ளீஸ். ப்ளீஸ் கம் பேக். லேகா. ச்சே. ஹாய் லேகா, வாட் a surprise. என்ன சொல்லாம கிளம்ப வந்திருக்க? I can't go through this anymore. கம் ஆன், டோன்ட் பேனிக். என்னாச்சு? முதல்ல உட்காரு. என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. வாட் யூ லைக் டு ஹேவ்? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? I need some water. வாட்டர். யா. Have it. மத்தவங்க கண்ணுக்கு தெரியாதது என்னோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அதாவது நான் பார்க்குற சில விஷயங்கள் மத்தவங்களால பார்க்க முடியல. பயங்கரமான விஷயம்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. லேகா, I told you. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த உலகத்தை நீ உன் கண்களால பார்க்குற. அது மட்டும் இல்லாம நீ பார்க்காத நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் உன் கண்களுக்கு பழக்கப்படணும் லேகா. Why don't you understand that? Moreover, some kind of illusions. And சில கேசஸ்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோ, இது விஷுவல் illusion இல்ல. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் பார்க்காத ஆளுங்களை, உருவங்களை. Come on லேகா, இது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஓகே, இன்னைக்கு சேனல்ல என்ன நடந்துச்சு? இனிமே இந்த ப்ரோக்ராம் என்னால பண்ண முடியும்னு எனக்கு தோணல. But why? எனக்கு கண்ணு கொடுத்தவங்க யாரு? அதாவது அந்த டோனர்? உங்ககிட்ட இதை பத்தி நிறைய தடவை நான் கேட்கணும்னு நினைச்சேன். Come on லேகா, நீ இப்படி யோசிக்கிறது தான் அந்த illusionsக்கே காரணம். உனக்கு நிச்சயமா ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்டிங் மாதிரி. Can we go for a long drive? அலெக்ஸ், நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? லேகா ஹாப்பி ஆகிற வரைக்கும் இந்த பயணம் தொடரும். A long drive.
விழிகள் மலர் வாசம் புது காலம் வானவில் போல விழிகளிலேதான் காதல் கீதம் பாடும் இரவு மண்ணில் பொழியும் வான்மழை வருவாய் இதமாய் விண்பனியாய் என் மனதில் ஆஹா நீ கார்லாம் கூட ஓட்டுவியா? அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்பெக்ட் ஆகல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். இனி லைசென்ஸ் எடுக்கணும். இங்க பாரு, லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா கேஸ் ஆயிரும். என்ன பிடிச்சா கூட அவங்க என் மேல கேஸ் போட மாட்டாங்க. அதுவும் சரிதான். எத்தனையோ பேர் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. எல்லார் பேர்லயுமா கேஸ் போட்டுறாங்க? Are you coming? லேகா, நீயா? உள்ள வாம்மா. ஜெசி அக்கா, இது உங்க வீடா? ஏமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உட்காருமா. இந்த ஃப்ளோருக்கு நீ எப்பவும் வந்தது கிடையாதுல்ல? I just இந்த பையன் யாரு? என் பையன்தான். போன வருஷம் அவன் திடீர்னு இறந்து போயிட்டாமா. Oh my God. ஸ்விம்மிங் பூல்ல பால் எடுக்க போனப்போ அவன் அதுல விழுந்துட்டாமா. அதுக்கப்புறம் நான் என் பிள்ளைய உயிரில்லாத போனமா தான் பார்த்தேன்.
ட்ரை டு அக்செப்ட் இட். இந்த கண்ணு வேற யாரோடதும் கிடையாது, உன்னோடது தான் லேக்கா. அலெக்ஸ், யூ ஆர் சப்போஸ் டு ஹெல்ப் மீ. எனக்கு தெரியணும். இட்ஸ் மை ரைட். நான் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு காரணமா இருக்கிற அந்த ஆளு, ஐ மீன் டோனர், அவங்க யாருன்னு தெரியணும். இட்ஸ் நாட் பாசிபிள். அது நடக்கும்னு எனக்கு தோணல. நான் அப்படி சொன்னா அது மெடிக்கல் எத்திக்ஸுக்கு விரோதமானதாகும். அது அது என்னோட மெடிக்கல் லைசன்ஸுக்கு கூட பிரச்சனையாயிடும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னோட லைஃபை விட உங்களுக்கு உங்க மெடிக்கல் எத்திக்ஸ் தான் முக்கியமா? அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல? ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன். லேக்கா, லேக்கா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. லேக்கா, ஹாய் லேக்கா. அக்கா, ஆ, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வந்தேன். நீ என் பழைய லேக்கா இல்லையே, சோ உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. இந்த சிட்டி லைஃப்ல நீ என்ன பண்றன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல லேக்கா. ஓஹோ, அப்ப இந்த செக் பண்ண தான் வந்தீங்களா? ஒன்னு பாத்துக்கிறதுக்கு தானே. அப்பா அம்மா ஸ்தானத்துல நானும் உன்னோட மாமாவும் இருக்கோம். இந்த எப்படி இருக்கு என்னோட செலக்ஷன்? வாவ், நைஸ். தேங்க் யூ கா. நாளைக்கு சாரு பர்த்டே பார்ட்டிக்கு இதை போட்டுக்கிறேன். ஓகே. அக்கா, ஐ நீட் டு டாக் டு யூ. ஆக்சுவலி நானே உங்களை வர சொல்லலான்னு இருந்தேன். என்னாச்சு லேக்கா, ஏதாவது பிரச்சனையா? அந்த பிரச்சனை இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது. நீ எதை பத்தி சொல்ற? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பயங்கரமான விஷயம்லாம் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு. யார் யாரோ என்னை சுத்தி எப்போ இருந்துகிட்டே இருக்காங்க. தூங்கலான்னு கண்ணை மூட்டினா கெட்ட விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. என்னால முடியலக்கா, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. கவலைப்படாதம்மா, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். ட்ரைனிங் முடிஞ்சதும் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிடும்னு அலெக்ஸ் சொன்னார் இல்ல? இல்லக்கா, எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியணும்க்கா. என்ன மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்க வச்ச அந்த ஆள். அதுக்கு உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? மாமா கிட்ட ஹெல்ப் கேட்க முடியுமா? இனிமே நீ ஒண்ணு அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். அது யாரா வேணா இருக்கட்டும், நீ அதை யோசிக்காத. இல்ல, நான் அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம என் பிரச்சனை நிச்சயமா தீராது. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்கம்மா கார் சாவி. லேக்கா, சாருவோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணுங்கிறதுக்காக கார் கேட்டிருந்தல, கார் கீயை டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, டிரைவ் கேர்ஃபுல்லி. ஹேவ் a nice day. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வண்டி நிறுத்து. மேடம், வண்டி இதுக்கு மேல போகாது. வழியில மரம் விழுந்து இருக்கு. இங்க இருந்து யூ டர்ன் எடுத்து செகண்ட் லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட் போயிட்டு ரைட். வண்டி எடுங்க. ஸ்டாப். வழி மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
அப்பர்ணா நீ இங்க எப்படி? அப்பர்ணா சொல்லு, உனக்கு என்னாச்சு? அப்பர்ணா Hey, rise and shine. Good morning, Lekha. ஆமா, நான் இங்க எப்படி வந்தேன்? எனக்கு என்னாச்சு? Cool. ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீ காஃபி சாப்பிடு. அலெக்ஸ் சொல்லுங்க, நான் அங்க இருந்து இங்க எப்படி வந்தேன்? லேகா, 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 ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாரு. சாருவோடைய பர்த்டே பார்ட்டி, காரை தனியா டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன். மழை, காத்து, போலீஸ் வேற உன்னுடைய வண்டியை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அலெக்ஸ், பார்த்தேன், நான் அவளை பார்த்தேன். அப்பர்ணா. அப்பர்ணா? Who is that? சேனல்ல ப்ரோக்ராம் மேனேஜர். She was raped. ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. லேகா, நீ என்ன சொல்ற? நான் அவளை பார்த்தேன். அவ இறந்து கிடந்தா. வாட்? அவ இறந்ததுக்கு அப்புறமா? இது பிரம்ம. இதெல்லாம் வெறும் பிரம்ம தான். அலெக்ஸ், நான் இப்ப சொன்ன எதையும் நீங்க நம்பவே இல்லல? இங்க பாரு, கையில நல்ல டெம்பரேச்சர் தெரியுது. நனைஞ்ச ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்து படுத்துட்டல. I'll get you some pills. இந்தா. ஓகே. பிரபல தொலைக்காட்சியில் புரோகிராம் மேனேஜராக இருந்த அபர்ணா மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அபர்ணா பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. நேற்று நள்ளிரவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது என்று போலீசார் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். சற்று முன் கிடைத்த தகவலின்படி அபர்ணாவின் சடலம் கிடைத்த அதே இடத்தில் 30 வயதுள்ள ஆணின் சடலம் கிடைத்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் நான் சொன்ன எதையும் நீங்க நம்பல அலெக்ஸ். இப்பவாவது நீங்க என்ன நம்புறீங்களா? அப்பர்ணா, பட் அங்க இருந்த ரெண்டாவது பாடி அது யாரோடது? லேகா, ஏய், என்ன எதுவும் பேசாம போற? லேகா, நில்லு. லேகா, நில்லுன்னு சொல்றேன்ல. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும்.
நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் அவளை தனியா போக வேண்டான்னு. அவ இந்த அளவுக்கு அப்செட் ஆவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் அவளை அங்க பார்க்க போயிருக்கும்போது அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சந்தோஷமா பேசல. ஆனா உனக்கு இன்னும் உலகமே தெரியலடி. ப்ரொஃபசர் ராதாகிருஷ்ணன் சொன்னப்போ அடியே, ப்ரொஃபசர் ராதாகிருஷ்ணன் சொல்றது என்னவோ உண்மைதான். எடிசன் எக்னீஷியஸ் ஃபெரடேன்னு ஒருத்தர் இருக்காரு. பேராநார்மல் ஆக்டிவிட்டிஸை ரிசர்ச் பண்ற ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர். அவர் இருக்கிறது அமெரிக்காவில். அந்த ஆள் மாதிரியே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிற இவன் ஒரு ஃப்ராடு. Did you see my ball? எனக்கு தெரியாது. I found my ball. Did you see my ball? மாத்தி மாத்தி அவ போனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ரிங் போயிட்டு இருக்கு பட் நோ ஆன்சர். நாம வேணா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? யாருக்கு? அந்த அலெக்ஸுக்கா? நான் அவருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு பார்க்க சொல்றேன். நான் அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொன்னேன், இந்த சிட்டில ட்ரைனிங் மண்ணாங்கட்டிலாம் வேண்டான்னு. ஹலோ ஹலோ டாக்டர் அலெக்ஸா? எஸ், நான் தான் சித்ரா. ஓ ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. நேத்து ராத்திரியில இருந்து லேக்கா ஃபோன் எடுக்கவே இல்ல. நீங்க போய் என்னாச்சுன்னு பார்க்க முடியுமா? ஃபோன்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஆஃப் கோர்ஸ், நேத்துல இருந்து நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் ஃபோன் எடுக்கவே இல்ல. எனிவே நான் இப்ப அங்க தான் போய் பார்க்கறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போய் பார்த்துட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்றீங்களா? ஓ ஷூர் கண்டிப்பா. இன்னும் half an hourல அங்க போய்ட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. லேகா லேகா லேகா, கதவை தர லேகா. லேகா கதவை தர. லேகாமா கதவை தர லேகா. ரெங்காண்ணா வந்திருக்கம்மா. லேகா அம்மா லேகா கதவை தர. லேகா உள்ள இருந்து எந்த சத்தத்தையும் காணுமே. ஒரு நிமிஷம் இருங்க சார், கதவை திறந்து பாத்துடலாம். ஓகே. லேகா, ஐயோ என்ன சார் இது, வீடு இப்படி இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. லேகா
தூங்கிட்டாங்க போல இருக்கு. சரி நீங்க கிளம்புங்க. நல்ல வேளை, எந்த பிரச்சனையும் இல்லை. வாட் இஸ் திஸ் லேகா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? உனக்கு நேத்துல இருந்து எவ்வளவு நேரம் ஃபோன் ட்ரை பண்ற? ஏன் நீ ஃபோன் எடுக்கல? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. உன் மேல பாசம் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க லேகா. நீ பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? What happened to you? Tell me now. I don't want to say anything. நான் எதையும் பார்க்க விரும்பல. யார்கிட்ட எதுவும் பேசவும் விரும்பல. Leave me alone. கண்ணி எனக்கு எப்ப தெரியும்னு என்ன கேட்டுட்டே இருந்த நீயா இப்படி பேசுற? I hate it now. இப்ப அதுவே எனக்கு சாபம் ஆயிடுச்சு. நான் இந்த உலகத்தை பார்க்க விரும்பல. லேகா ஏன் இந்த மாதிரி பேசுற? அலெக்ஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் கண்ணு ரெண்டையும் முடக்கி போட்டுருங்க. நான் எதையும் பார்க்க விரும்பல. Oh my god. லேகா நீ ஏன் இப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? வா ஹாஸ்பிடல் போலாம் வா. வா. சீக்கிரம் வா. எப்படி இந்த காயம் ஏற்பட்டுச்சு? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கண்ணாடியில போய் இடிச்சுக்கிட்டேன். கையில நிறைய கண்ணாடி பீஸ் ஏறி இருந்துச்சு. காயம் சீக்கிரம் ஆறுனாலும் நார்மல் ஆறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாவே ஆறட்டும். நீங்க மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணும்போது எங்க கிட்ட சொல்லணும், சரியா? ம். Hi Madhuri. How are you my sweetie? நான் இங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்ப எல்லாமே தெரியும். நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்க்கா. என் பக்கத்துல வா. இல்ல, நான் போனோம். என்ன கூப்பிடுறாங்கக்கா. யாரு? மாதுரி, நில்லு. எங்க போற? மாதுரி, நில்லு. மாதுரி, மாதுரி. அங்க மாதுரியோட அம்மா எதுக்காக அழுதுகிட்டு போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. என்னவா இருக்கும்? எஸ் சாட் நியூஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆபரேஷன் பண்ணியும் யூஸ் இல்லாம போயிடுச்சு. இட் வாஸ் டூ லேட். கடவுளே, மாதுரி எவ்வளவு ஸ்மார்ட்டான குழந்தை, அவளுக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே. லேகா, how do you feel now? இப்ப பரவாயில்ல, பட் அப்பப்ப வலிக்குது. அது சீக்கிரம் குறைஞ்சிடும். You don't worry. லேகா, உனக்கு அந்த குழந்தைய பத்தி தெரியுமா? அந்த மாதிரி. அக்கா ப்ளீஸ், எனக்கு அதை ஞாபகப்படுத்தாதீங்க. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் ஃபிளாட்டோட லெட்டர் பாக்ஸ்ல இருந்தது, உனக்காக வந்தது. இது யார் இந்த போட்டோல மாதிரி கூட? என்ன லேக்கா இப்படி கேக்குற? நீயும் அந்த குழந்தைய அன்னைக்கு போட்டோ எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுதான். No.
இது நான் இல்ல. என்ன? தட்ஸ் யூ ஒன்லி. நான் தான் சொல்றேன்ல, இது நான் இல்லைன்னு. இது நான் இல்ல. நோ, இது கண்டிப்பா நான் இல்ல. No. This is not me. இது நான் இல்ல. உனக்கு என்னாச்சுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது மிஸ் கிளார் சில்வியா. இன் 1970s இந்த லேடிக்கு ஹார்ட் அண்ட் லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கு. மிஸ் கிளேரோட டோனர் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இந்த கேஸில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் த டிரான்ஸ்பிளான்ட் இந்த லேடிக்கு பியர், ஃப்ரைட் சிக்கன், மட்டன், பீஃப், போர்க் இந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆப்ரேஷனுக்கு முன்னால இவங்க அந்த மாதிரி விஷயங்களை தொட்டதில்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க பியூர் வெஜிடேரியன். See this? A change of heart. சில்வியாவோட ரேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின புக் இது. ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. A change of heart. See this. செல்லுலார் மெமரியை பற்றி நான் கலெக்ட் பண்ண ஆர்டிக்கல் இது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கல் இது. கேஜிகே பிள்ளை எழுதியிருக்காரு. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆளே முழுசாக மாறி இருக்காங்க. இன்னும் ரொம்ப ஷார்ப் ஆயிட்டாங்க. ஈவன் சுகர் டேப்லெட்ஸ் கூட அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிறதே இல்லையா? நானும் இது ஆன்லைனில் படிச்சிருக்கேன். பட் டாக்டர், இது விசித்திரமான விஷயமா இருந்தாலும் கூட இதுக்கு சயின்டிஃபிக் சொல்யூஷன் இல்லைல்ல. ஒரு தடவை ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குட் ஆர்கன் உடம்புல இருக்கும்போது பாடி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கிறதுக்கு அதுதானே காரணம். செல்லுலார் மெமரிங்கிற விஷயம் மெடிக்கல் சயின்ஸ் மறுக்காத ஒரு உண்மை தானே. எனிவேஸ், யாருமே பார்க்க முடியாத சில விஷயங்கள் அவ கண்ணுக்கு தெரியுது. ஈவன் கண்ணாடியில பார்க்குற முகம் கூட அவளோடது இல்லைன்னு சொல்றா. She is in that much panic stage. What about the donor? அங்கதான் பிரச்சனையே. ஹாஸ்பிட்டல் நார்ம்ஸ் அண்ட் மெடிக்கல் எத்திக்ஸ் இதை பத்திலாம் உங்களுக்கே தெரியும்ல. என்ன எத்திக்ஸ்? மரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்பிளான்ட் விஷயத்துல காத்திருந்து பலன் அடைகிற நாடு தானே இது. இப்போ நீங்க பக்கா அமெரிக்கன் மாதிரி பேசுறீங்க. நோ, நெவர். ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட். நான் சொன்ன கேசஸ்ல எல்லாம் ஆபரேஷனுக்கு அப்புறம் டோனரை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. நாம ஏன் இதை அவகிட்ட இருந்து மறைக்கணும்? நீ அவகிட்ட சொல்லிடு. மை டைம் இஸ் கெட்டிங் ஓவர். ஓகே, தேங்க் யூ. டாக்டர் ஹரியோடைய ஸ்டடி ரொம்ப டீடைல்டா இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அபூர்வங்கிறாரு. சயின்டிஃபிக்கலா இத செல்லுலார் மெமரின்னு சொல்லுவோம். I know what is cellular memory. நான் உங்ககிட்ட எனக்கு கண் கொடுத்த அந்த டோனரை பத்தி கேட்டிருந்தேன். அதுக்கே நீங்க இன்னும் பதில் சொல்லல. லேகா, I am trying for that. But hospital management அது போதும். இதையே நீங்க நிறைய தடவை சொல்லிட்டீங்க. Please stop the car. லேகா, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? Please stop the car. நான் இறங்கணும். லேகா, லேகா, லேகா நில்லு. Just read this. இதுல எல்லாம் டீடைல்டா இருக்கு. இந்த மாதிரியான கேஸ் ஹிஸ்டரிஸ், அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, இது எல்லாமே இதுல இருக்கு. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? ஏன் என்ன பயங்கரமான விஷயத்தை எல்லாம் பார்க்க வைக்கிற? உனக்கு என்னதான் வேணும்?
சொல்லு, உனக்கு ஹெல்ப் வேணுமா? நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற? லேகா, 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 என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு? கதவை திற லேகா, லேகா. லேகா, என்னாச்சுமா? லேகா, ஏதாவது பார்த்து பயந்துட்டியாமா? நான் அவளை பார்த்தேன். என் டோனர். அவ பார்க்குற எல்லாத்தையும் நானும் பார்க்குறேன். அவ என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறா. அவ யாருன்னு எனக்கு தெரியணும். அவ என்கிட்ட என்ன சொல்ல வராங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் எதுவும் பேசாம இருக்க லேகா? நான் என்ன பேசுறது? நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை புரிஞ்சுக்க போறதில்ல. அதோட நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கு மேல எதுவும் இல்லையே. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கூட இல்ல. இங்க பாரு, நீ இப்படி பேசுறதுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை தான் காரணம் லேகா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசுலயே இந்த உலகத்தை பார்க்க முடியாத குருடி ஆயிட்டேன். நான் இருட்டுல வாழ்ந்த அத்தனை வருஷமும் நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னா, ஒரு ஃபேரி டேல் மாதிரி நான் தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிடணும்னு. கடவுள் உன் பிரார்த்தனையை கண்டிப்பா கேட்டிருப்பாரு. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துரும் லேகா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நோ, நீங்க எப்படி அதை உறுதியா சொல்றீங்க? நான் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? லிஃப்ட்ல, ஃபிளாட்ல, காரிடார்ல, ரோட்ல, நான் போற இடம் எல்லாம் என்ன சுத்தி சுத்தி வராங்க. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் யாருன்னு? I know they are the dead. இறந்து போனவங்க. என்ன சுத்தி இறந்தவங்க தான் இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த சூழ்நிலையில நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? லேகா, லேகா, உங்ககிட்ட எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். 100 தடவைக்கு மேல கேட்டுட்டேன். என் டோனர் யாருன்னு. லேகா, I can't do that. எத்தனை தடவை உனக்கு அதை சொல்றது? Are you sure? Yeah, I'm sure. நான் எத்தனை தடவை கேட்டாலும் அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. Then let's go. நான் இதுக்கு மேல உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படி இருந்தாலும் இனிமே என் பிரச்சனை தீர போறதில்ல. லேகா, அங்க எஜுக்கு போகாத. வா, நம்ம திரும்ப போலாம். உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? வா, வந்து வண்டியில ஏறு. என்ன விடுங்க. நான் உயிரோட இருக்க விரும்பல. என்ன விடுங்க. பிடிச்சிட்டு ஏறு. நான் உயிரோட இருக்க விரும்பல. என்ன விடுங்க. நான் சொல்றேன் லேகா, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சொல்றேன். அந்த டோனர் யாருங்கிறதையும் சொல்றேன். I'm with you. I'm with you, லேகா. Trust me. Oh God. உட்கார். அந்த ஊர் எங்க இருக்கு? அது தெரியல. சிவகாசி மாதிரி தீபாவளிக்கு தேவையான பட்டாசுகள்லாம் செய்யற ஒரு சின்ன கிராமம் அது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மற்றதெல்லாம்
டாக்டர் பாலசுப்ரமணியன் தான் சொல்லணும். போயிடு போயிடு இவனை விட்டு போக போறியா இல்லையா? இதை நான் விட மாட்டேன். நீ இங்க இருந்து போயிடு போயிடு. சொல்றத கேளு போயிடு. சும்மா நடிக்காத. நடக்கிற மாதிரி நடிக்காத. போயிடு போயிடு. என் சக்தி எல்லாம் பயன்படுத்தி உன்னை விரட்டடா இல்லையான்னு பாரு. இந்த பொண்ணை விட்டு போயிடு. இந்த பொண்ணோட உடம்புல இருந்து போயிடு. இந்த அட்ரஸ் வந்து நேரா போய் ரைட்ல திரும்புங்க. போயிடு. சொல்றத கேட்க மாட்டியா? அடிச்சே விரட்டிடுவேன். நான் டாக்டர் மகேஷ்க்கு டீடைல்டா ஒரு இமெயில் அனுப்பி வச்சிருந்தேன். இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பட் டாக்டர் ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு தெரியாததா மெடிக்கல் எத்திக்ஸ்க்கு எதிரான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு. இட்ஸ் டிஃபிகல்ட். டாக்டர், நான் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கேன். என்னால இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல. மகேஷ் கிட்ட பேசும்போது எனக்கு இந்த விஷயத்த சொன்னாரு. எனக்கு என்னமோ இந்த விஷயம் ரபிஷா தெரியுது. நோ டாக்டர், இது அப்படி இல்ல. இட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். நீங்க ஒரு டாக்டர், நீங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மூட நம்பிக்கைக்கு ஆதரவா பேசுறீங்க. இட்ஸ் ஷேம். அலெக்ஸ் வாங்க, நம்ம போலாம். சார், ஒருத்தங்க படுற வேதனைய மத்தவங்களுக்கு வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற பார்வை என் விதி மட்டும் இல்ல, அது என்னோட சாபம். அதனால நான் அதை அனுபவிச்சுதான் தீரணும். வேற வழி இல்லை. லேக்கா, ஒரு நிமிஷம். கம். லேக்கா ப்ளீஸ். உட்காருமா. இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்த இந்த கண் பார்வையவே நீங்க ஒரு சாபம்னு சொல்றீங்க. யூ மே பி ஜென்யூன். இதுதான் வேணியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். வேணியா? ஆமா, சின்னப்பட்டி கிராமத்துல வேலுசுவாமி முத்துலட்சுமியோட பொண்ணு தான் வேணி. டாக்டர், தயவு செஞ்சு என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? போலாம். வில் கோ தேர். இதுதான் சின்னப்பட்டி கிராமம். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் வேணியோட வீடு இருக்கு. அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல மூட நம்பிக்கைகளை இன்னமும் அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. இங்க விவசாயத்தை தவிர பெரிய பெரிய கூல்ட்ரிங்க் கம்பெனியோட ஃபேக்டரிஸ் கூட இருக்கு. வேணியோட அப்பாவும் அண்ணனும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரி இங்க தான் இருந்தது. ஒரு நாள் நடந்த பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட 80 பேர் இறந்துட்டாங்க. அந்த பெரிய பிளாஸ்ட்ல வேணியோட அப்பாவும் அண்ணனும் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல வேணியோட வீட்டுக்கு நம்ம நடந்துதான் போகணும். டாக்டர், இந்த பொண்ணுக்கு, ஐ மீன் வேணிக்கு, லேக்காக்கு தெரியற மாதிரி விஷுவல் இல்லூஷன்ஸ் இருந்ததான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் அந்த பொண்ணோட சாபமே. டாக்டர், நீங்க வேணியை பார்த்திருக்கீங்களா? எனக்கு அவங்க ஃபேமிலிய நல்லாவே தெரியும். வேணி ஒரு அப்பாவி, ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு பாவப்பட்ட பொண்ணு கூட. அந்த பொண்ணை எல்லாரும் அடிச்சு துன்புறுத்துனாங்க. அப்படின்னா இந்த ஊர்க்காரங்க வேணியை வெறுத்ததுக்கு என்ன காரணம்? சில நேரங்கள்ல சில வீட்டு முன்னாடி போய் நின்று எந்த காரணமும் இல்லாம வேணி அழுவா. அவ அந்த மாதிரி போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்று அழுதான்னா அந்த வீட்டுல யாராவது இறந்துருவாங்க. இந்த மாதிரி இல்லூஷன்ஸ் அந்த பொண்ணுக்கு எந்த வயசுல இருந்து தெரிஞ்சது? ஒரு 4-5 வயசு வரைக்கும் அவ ஒரு சாதாரண பொண்ணா தான் இருந்தா, எல்லா குழந்தைங்களையும் மாதிரி. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து வேணி செத்து பொழைச்சு வந்தா. அதுல இருந்து தான் அவளுக்கு இந்த மாதிரியான இல்லூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படின்னா அவளுக்கு நடக்கிறது எல்லாம் முன்னாடியே தெரியும் இல்லையா? வாங்க. அலெக்ஸ், இதுதான்
அடிக்கடி என் நினைவுல வந்தது. இந்த ஊர்க்காரங்களும் குழந்தைங்களும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா வேணியை ரொம்ப வெறுத்தாங்க. வாங்க வா. டாக்டர் சாரா, உள்ள வாங்க. வாங்க. நீங்க மட்டும் வந்தா போதும், மத்தவங்க வர வேண்டாம். பரவாயில்ல வாங்க. உட்காருங்க. இவங்க உங்களை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. உட்காருங்க. டாக்டர், எனக்கு யாரையும் பார்க்க வேணாம். நீங்க எதுக்காக வந்தீங்க? லேகாவுக்கு ஏதோ சொல்லணுமா வேணியை பத்தி? வேண்டாம் டாக்டர், பழசையெல்லாம் நான் மறக்க விரும்புறேன். எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அம்மா, வேணி தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தா. எப்படி? அவதான் உயிரோட இல்லையே? இல்ல, அவ என் கூட இருக்கா. அம்மா, என் கண்ணை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது வேணியோட கண்கள். அவ கண்களால தான் நான் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு, என் பொண்ணு. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு சாகடிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு எவ்வளவு சோதனை. ஒரு பேய் பிசாச பாக்குற மாதிரி எல்லாருமா சேர்ந்து என் குழந்தைங்க. இந்த பிசாசு எங்கேயும் வந்துடுச்சா? ஏய், என்னங்கடி இந்த பிசாசு கூட சேராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எல்லாரும் போங்க. யாரும் இங்க வரக்கூடாது. இந்த ஊர் பசங்க கொல்ல வந்த பிசாசு இனிமே உன்னை இங்க பார்க்க கூடாது. போடி. ஓடி ஆடி விளையாடுற அந்த சின்ன வயசுல அவ படாத கஷ்டமே இல்ல. எல்லாரும் அவளை அவமானப்படுத்தினாங்க. அவ படுற அவஸ்தையை பார்த்து என்னால தாங்கவே முடியல. நான் துடிச்சு போயிட்டேன். வேண்டாமா, வேண்டாம். என் பொண்ணை விட்டுருங்க. அவளை அடிக்காதீங்க. அவ எந்த தப்பு பண்ணல. அவளை அடிக்காதீங்கம்மா, விட்டுடுங்க. ஐயையோ! சின்ன வயசுல இருந்தே நான் என் பொண்ணு ரொம்ப பாதுகாப்பா வளர்த்தேன். ஆனா அவ என்னை விட்டு போயிட்டா. அது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அம்மா, எனக்கு வேணியோட ரூம கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் நான் அந்த ரூம்ல இருந்துக்கிட்டுமா அம்மா? வேண்டாம், அது மட்டும் வேண்டாம். தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை விட்டுருங்க. என்ன என்ன முத்துலட்சுமி, இப்போ லேகா உங்க பொண்ணு தானே? வேணி மாதிரி என் மேல நம்பிக்கை இல்லையா? அவங்க இவ்வளவு தூரம் கேரளாவில இருந்து வந்ததே வேணியை பத்தி தெரிஞ்சுக்கதான். இங்க பாருங்க, அவங்க கண்ணு நிறைஞ்சிருக்கு. அது வேணியோட கண்ணீர் தானே. நீங்க தைரியமா கதவை திறந்து விடுங்க. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா?
என் பொண்ணு என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மாடிக்கு போனதே கிடையாது. அவர் ரூம கூட நான் திறந்ததே இல்லை. ஏன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. லேக்கா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? வேணியோட ரூமை பார்த்துட்டு பொறுமையா கிளம்பு. ஓகே, ஐ எம் லீவிங். முத்துலக்ஷ்மி, நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் அலாட். அலெக்ஸ், வேணி இங்கதான் இருக்கா. ஐ கேன் ஃபீல் ஹர். லேக்கா, தனியா கொஞ்சம் நெருங்கிற. நான் கீழே இருக்கேன். ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு. ஓகே, பாத்துக்க. வேணி, நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அந்த பிசாசு இங்க எதுக்கு வந்துச்சு? போடு இங்க இருந்து. அட கடவுளே, நீ எதுக்கு இங்க வந்த? பைக்கு தீ பிடிக்க போகுதுப்பா, சீக்கிரம் கிளம்பிடுங்கப்பா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரமா பேசுறதே வேலையா போச்சு. கிளம்பு முதல்ல. ஊர் ஜனங்கள்லாம் உன் மேல பழி போடுறது. இங்க வேற வந்துட்டேன். சொல்றத கேளுமா. முதல்ல வீட்டுக்கு போ. போன்னு சொல்றேன்ல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு போ. என்னங்க, நம்ம வேணி இங்க வந்தாளா? அவ எங்க? ஏன் எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணை இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த பட்டாசு கம்பெனி தீப்பிடிச்சு எரிய போதுன்னு என்கிட்ட வந்து சொல்றான். ஊரு ஜனங்கள்லாம் அவளை சாகடிக்கிறத நம்ம கண்ணால பாக்கணுமா? ஐயோ, குடுமை.
சொல்லு வேணி, என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன வேணும்? வேணி, 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 கண்ணு தர வேணி, வேணி, கண்ணு தர, கண்ணு தர வேணி. நடந்ததுக்கு நீ காரணம் கிடையாது. உன்னோட தப்பு எதுவுமே இல்ல வேணி. வேணி, கண்ணு தர வேணி. லேகா வேணி, வேணி. லேகா போயிட்டு வரோமா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரி. அலெக்ஸ், என் மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் உன் மனசை உறுத்திட்டு இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு நல்ல முடிவு வந்துருச்சு. இனியாவது நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. இதுக்கப்புறமாவது நீ உன்னுடைய லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் லேகா. இனிமே நீ நிச்சயமா எதை பார்த்தும் பயப்பட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு லேகா. எனக்கே தெரியாம நான் தூங்கிட்டேன். ஏன் வண்டியெல்லாம் அப்படியே நிக்குது? பிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மம்மி, ஒரு அக்கா வந்திருக்காங்க. லேகா, என்ன பண்ற? வா. லேகா, லேகா, சாரி சாரி சாரி. லேகா, கதவை திறங்க, திறங்க, கதவை திறங்க. எப்படி வா? அலெக்ஸ், நாம இவங்களை காப்பாத்தி ஆகணும். இவங்க ஆபத்துல இருக்காங்க. நீ என்ன உளறிட்டு இல்ல இருக்க? அலெக்ஸ், நான் உளறல. இவங்க எல்லாம் ஆபத்துல இருக்காங்க. நாம இவங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அண்ணா, இந்த பஸ்ல இருக்கிறவங்களை கீழே இறங்க சொல்லுங்க. என்னம்மா சொல்ற? யாரும்மா நீ? அம்மா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க எல்லாரும் சீக்கிரமா கீழே இறங்குங்க ப்ளீஸ். பஸ்ல இருந்து உடனே கீழே இறங்குங்க. தயவு செஞ்சு பஸ்ஸை விட்டு இறங்குங்க. சொல்றத கேளு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? நீங்க எல்லாரும் ஆபத்துல இருக்கீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பஸ்ல இருந்து இறங்குங்க. நான் சொல்றது உண்மைதான். இந்த பஸ்ஸை விட்டு இறங்குங்க. ஆபத்துல இருக்கீங்க. நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பஸ்ஸை விட்டு சீக்கிரம் இறங்குங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அலெக்ஸ், அங்க பாத்தீங்களா? அந்த கேஸ் டேங்கரோட நம்பர் பிளேட். இதுதான் என் நினைவுல வந்துகிட்டே இருந்தது. நோ,
இத நடக்க விட கூடாது. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. லேகா நீ சொல்ற அலெக்ஸ் இப்பவாது என்ன நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவங்க எல்லாரையும் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு சீக்கிரமா பஸ் விட்டு எல்லாரும் இறங்குங்க. பாம் எதுவும் வச்சிட்டாங்களா? ஆமா, இந்த பஸ்ல பாம் இருக்கு. ஐயோ, பாம் வச்சிட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் இறங்குங்க. அங்க என்னாச்சு போய் பாருங்க. சீக்கிரம் இறங்குங்க. டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஓவர். சார் சார் பஸ்ல பாம் வச்சிருக்காங்க. சீக்கிரம் இறங்குங்க. வேகமா சீக்கிரம். ப்ளீஸ் சீக்கிரம் இறங்குங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இறங்குங்க. இறங்கி வாங்க. பாம் இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்க. லாரில மோதிட்டா. அங்க பாரியா. கம் ஆன். சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. போங்க. அவனை விடாதீங்க. பிடிங்க. அம்மா என்னாச்சுன்னு பார்த்து வந்துடுறேன். நீ இங்கே இரு. இல்ல அங்கிட்டு போகாத. அங்கிட்டு போனா உனக்கு ஆயுசு கட்ட. இந்த பேரு ஐயோ, கதவை திறமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? குழந்தை உள்ள மாட்டிக்கிச்சு. கதவை திறமா. அலெக்ஸ், அலெக்ஸ், என்னாச்சு லேகா? அலெக்ஸ், இந்த டோரை திறக்க முடியல. பயப்படாம இருமா. ஓய் லேகா குழந்தையை தூக்கு. சீக்கிரம். சீக்கிரம். வண்டி விட்டு இறங்குங்க. சீக்கிரம். come on. இறங்குங்க. என்ன பண்றீங்க? இறங்குங்க சீக்கிரம். come on fast fast. இறங்குங்க. சீக்கிரமா இறங்குங்க. சீக்கிரம் வா வா வெளியில வா. வேணியோட துக்கம் வேதனை என்னங்கிறத எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அவ என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சான்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வண்டி வந்ததை நான் பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கல. இப்ப எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த பூமியில இருக்கிற எல்லா விதமான அதிசயங்களையும் நான் பார்த்து முடிச்சிட்டேன். இனிமே அந்த ஞாபகங்கள்லயே நான் வாழ்ந்துருவேன்.